என் லைஃப் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா மனசு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். பயங்கரமான ஒரு பதட்டம், ஒரு பயம், உள்ளுக்குள்ள படபடன்னு அடிச்சிட்டு இருக்கும். நீங்களும் இதை உங்களோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன் சடனா இந்த மாதிரியான ஒரு ஹெவினஸ் நமக்குள்ள ஏற்படுது அப்படின்னா அதுக்கு 3 ரீசன் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த ஆபத்துல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பாடியில ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படிங்கிற ஒரு அலார்ம் சிஸ்டம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிங்கம் வந்து நம்மளை துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம உயிரை காப்பாற்றணும்னா நம்ம அந்த இடத்துல இருந்து ஓடணும் அப்படின்னு நம்மளோட உடம்ப ப்ரிப்பேர் பண்ணுது பாத்தீங்களா, இதுதான் அந்த அலார்ம் சிஸ்டம். ஆனா சம்டைம்ஸ் இந்த அலார்ம் சிஸ்டம் கொஞ்சம் ஓவராவே வேலை செஞ்சிடும். எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமலே அலார்ம் தானா அடிக்கும். செகண்ட் ரீசன் என்னன்னா, எப்படி நம்ம போன் பேக்ரவுண்ட்ல நிறைய ஆப்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம வெளிப்படையா யோசிக்காத நிறைய கவலைகள் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டே இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், கம்ப்ளீட் பண்ணாத ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கலாம், இல்லைன்னா சால்வ் பண்ணவே முடியாத ஃபேமிலி ப்ராப்ளம்ஸா இருக்கலாம். அப்படி நம்ம பெருசா வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணாத இந்த கவலைகள் தான் நமக்குள்ள ஒரு பெரிய ஹெவினஸை கிரியேட் பண்ணுது. தேர்ட் ரீசன், எப்ப பார்த்தாலும் சோஷியல் மீடியாஸ் பார்த்துட்டு அதுல அடுத்தவங்களோட நம்மளோட லைஃபை கம்பேர் பண்ணிக்கிறது, இல்லைன்னா நெகட்டிவ் நியூஸை அதிகமா பாக்குறது, அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணாம ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்காம இருக்கிறது. இதனோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, ஒரு அமைதியான சிச்சுவேஷன்ல கூட நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியாம நம்மளோட மனசு வந்து ரொம்ப பதட்டமா ஹெவியா இருக்கும்.